Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா எக்ஸாம் வந்துட்டு பேசிக்காக எப்படி எழுதணும், எந்த மாதிரியெல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணால் நமக்கு அதிகமாக மார்க் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாம் மட்டும் கிடையாது, லைக் நீங்கள் எப்படி உங்கள் சென்டருக்கு போயிட்டு எந்தெந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டரு இப்போ தான் எழுத போகிறீங்களா இருக்கும். இந்த May 31 தான். ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்து ரெடியாக எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் சென்டர் வந்துட்டு கரெக்டாக வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக போங்க. சரியா? சில பேருக்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே எக்ஸாம் சென்டர் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு ரொம்ப தூரமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டைமிங் வந்து முன்னாடியே பார்த்துட்டு, இப்போ எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்துட்டு 9:30க்கு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த ஹால் போகணும், எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த ரூம் எல்லாமே வந்துட்டு பார்க்கணும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க. ஓகேவா? பிகாஸ் டிராஃபிக் இருக்கலாம், எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு ஹால் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு 9:30 ஒரு 9:40 அந்த மாதிரி வந்துட்டு ஹாலுக்கு போயிடுங்க. ஓகேவா? ஸோ போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஹால் டிக்கெட் வந்துட்டு ஹார்ட் காப்பி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் அதோட வந்து ஹால் டிக்கெட்டு ஐடி கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அந்த கார்டு ப்ளூ கலரில் இருக்கும், அதில் வந்துட்டு உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த கார்டு வந்துட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் அந்த கார்டு இல்லைனா கூட நீங்கள் ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு. பட் நீங்கள் வந்துட்டு ஐடி கார்டு ஹால் டிக்கெட் ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல இதுக்கு போய் அங்கே டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 9:55 9:50 வந்துட்டு அந்த ஆன்சர் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹால் டிக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். லைக் அந்த பிரான்ச் நேமாக இருக்கும், இல்லை எக்ஸாம் சென்டர் நேம், உங்களோட டிபார்ட்மெண்ட்டு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு எல்லாமே வந்துட்டு பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் ஹாலில் வந்துட்டு எக்ஸாம் இண்டிவிஜுவலேட்டர் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்கள். இல்லை அடித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அதை வந்து பார்த்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ தான். மற்றபடி பென்னு, பென்சிலு, ஸ்கேல் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்காக ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஃபஸ்ட் எக்ஸாமே வந்துட்டு மேல் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி வேண்டாம். அதுக்காக செகண்ட் எக்ஸாம் பண்ணலாமான்னா அதுவும் கிடையாது. ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி வாங்கிடுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ படிச்சுட்டு போங்க. ஃபஸ்ட் எக்ஸாமுக்காவது நல்லா படிச்சுட்டு போங்க. ஒரு கான்ஃபிடென்ஸோடு அப்போ தான் வந்துட்டு போக முடியும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப தூரம் போய் எக்ஸாம் எழுதுகிறோம், ப்ளஸ் நம்ம வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறோம். அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ரீஎவாலுவேஷன் போட்டிங்கன்னா மேபி பாஸ் ஆகலாம், இல்லைனா மறுபடியும் நீங்கள் எக்ஸாம் அதே மாதிரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ அரியர் வச்சிட்டிங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமோடு சேர்த்து இந்த பேப்பரும் எழுதணும், அதுக்கு அடுத்த பேப்பரும் எழுதணும், ரெண்டும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டைம்லேயே வந்துட்டு கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் 10 2 மார்க் எழுதுறீங்களா? ஸோ ஒரு 2 மார்க்குமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பாதி பேஜ் மட்டும் எழுதுங்க. அதாவது ஒரு பக்கத்தில் பாதி மட்டும் எழுதுங்க. பிகாஸ் 2 மார்க்குக்கு நீங்கள் அவ்வளோதான் எழுதணும். சரி, நீங்கள் அதை தாண்டி ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதுறதோ இல்லை 2 லைன் எழுதுறதோ அதெல்லாம் வந்து வேணாம். ஒரு 2-3 லைன் இல்லை ஒரு பாதி பக்கம் வர அளவுக்கு எழுதுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக மார்க் தர முடியும். நீங்கள் ஒரு 2 மார்க் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட் 2 மார்க் நீங்கள் 2 லைன் தான் எழுதுறீங்க அப்படின்னா அது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கண்டென்ட் வந்துட்டு 2 மார்க்குக்கு தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாதி பக்கம் அழகாக எழுதிருங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு 6 மார்க்கு அது வந்து நீங்கள் 5 எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ அதுவுமே வந்துட்டு 1.5 பக்கம் எழுதுங்க, இல்லை 2 பக்கம் எழுதுங்க. அதை தாண்டியும் எழுதாதீங்க, அது கம்மியாகவும் எழுதாதீங்க.
ஸோ ஒரு பக்கம் ஓகேவா. ஸோ அது எழுதினா ஒரு 4 மார்க் 5 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் அவ்வளோதான், அது மட்டும் எழுதுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் 5-6 மார்க் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 10 மார்க்ஸ் அது வந்து 3 எழுதணும். அது வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து 3 பேஜஸ் வரைக்கும் எழுதுங்க. 3 to 4 பேஜஸ் முடிஞ்சால் எழுதுங்க. இல்லைனா 2 to 3 பேஜஸ் வந்துட்டு அது 10 மார்க் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ கண்டென்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கு ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதுக்காக பேஜஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லாத கண்டென்ட்டு இல்லை சும்மா சொன்னதே சொல்லி எழுதி வச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம். கரெக்டாக வந்துட்டு இதுதான் கண்டென்ட்னா சப்ஹெட்டிங்ஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டு எழுதுங்க. ஸோ வந்து அதுக்காக படிக்காத கொஸ்டின் எல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் இருக்கும் கரெக்டாக. இப்போது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் தெரியல, மேபி உங்களுக்கு வந்துட்டு நேச்சர் ஸ்கோப் இதெல்லாம் தெரியுதுன்னா அந்த ஹெட்டிங் மட்டும் போட்டு இதெல்லாம் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ரிலேட்டடான அந்த டாபிக் என்னவோ அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வந்து எழுத பாருங்கள். ஸோ வந்து இப்போது 3 மணி நேரம் இருக்குது எக்ஸாம் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து ஒரு 2 மணி நேரமாவது அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாக எழுத பாருங்கள். ஏன்னா நமக்கு தெரியும் எழுதவே ரொம்ப நாள் எழுதியிருக்கவே மாட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறோம், அப்போ எழுதுகிறோம் அப்படின்னா வந்துட்டு எழுதணுமா அப்படின்னு இருக்கும், கை வலிக்கும், என்ன எழுதுறதுன்னு தெரியாது வேறு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் சோம்பேறித்தனப்பட்டு எழுதாமல் வந்துடாதீங்க. மேக்ஸிமம் மார்க்குக்கு எழுதி தான் வரணும். ஸோ நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு வந்து மார்க் தர முடியும் கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஷின் தெரியல அதனால் எழுதலை, ஆன்சர் தெரியல அப்படின்லாம் வந்து வந்துடாதீங்க. என்ன தெரியுமோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 3 hours தான், டக்குன்னு போயிடும். நீங்கள் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக டைம் போயிடும். அதனால வந்துட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு 30 பேஜஸ் அது கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க் போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டா கூட நீங்கள் ரீஎவல்யூஷன் போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. நீங்கள் கண்டென்ட்டே கொடுக்கல, எழுதவே எதுவுமே கரெக்ஷன் பண்ணக்கூட எதுவுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்த்தாமே கூட உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்த்துட்டு போங்க. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஒரு வாட்டி டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போங்க. மற்றபடி இவ்வளோ தான். வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நான் சொல்ல மறந்துட்டேன்னு எனக்கே தெரியல. மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு கேளுங்க. கேல்குலேட்டர் எல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் சில சென்டர்ஸில் அது அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நார்மலாக கேல்குலேட்டர் இருக்கும்ல அதுவே வச்சுக்கோங்க. மற்றபடி பென் வந்துட்டு ப்ளூ பென் பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த கலர்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் சப்ஹெட்டிங்ஸ் போகிறீங்கன்னா அது பிளாக் பெனில் போடுங்க. மற்றபடி கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி ப்ளூ பெனில் எழுதிருங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு போர் அடிச்சுது அப்படின்னா வந்துட்டு இந்த லைன் எல்லாம் போட்டு எழுதாத பேஜ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இவ்வளோ தான். எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்டாக போங்க, ஐடி கார்டு ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, மேக்ஸிமம் மார்க்குக்கு எழுதிட்டு வாங்க. கொஸ்டின் எல்லாம் தெரியலனாலும் அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு எழுதிட்டு வாங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் நிறைய பேர் இப்போ தான் எழுத போகிறீங்களா இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து எழுதுனீங்கன்னா பாஸ் ஆகிடலாம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, ஓகேவா. மற்றபடி எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு மோஸ்ட்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.